தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த பிஞ்சு குழந்தை மேல இப்படி ஒரு வெறி செய்யலாம்? குன்றத்தூர் அபிராமி வழக்கு அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் கோவையில் இன்னொரு அபிராமியா? கணவரோட கருத்து வேறுபாடு காரணமா தனியா வாழ்ந்துட்டு வராங்களாமா. இந்த நிலையில தான் தமிழரசி கட்டிட வேலைக்கு போயிட்டு வந்ததாகவும் கூறப்படுது. அப்போ அவரோட கட்டிட வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய வசந்த் அப்படிங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. இதனை அடுத்துதான் தமிழரசியுடைய 4.5 வயதான குழந்தை திடீர்னு மர்மமான முறையில உயிரிழந்து போனதாகவும் கூறப்படுது. தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் அங்கிருந்த தமிழரசிய பிடிச்சு கோவை ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கோவை மாநகர கிழக்கு அனைத்து காவல் நிலையத்துல வச்சு விசாரணையும் செஞ்சிருக்காங்களாமா. விசாரணையில குழந்தை அழுதுட்டு இருந்ததாகவும் அப்போ அவர் அடிச்சதால குழந்தை இறந்து விட்டதாகவும் தமிழரசி தெரிவிச்சிருக்காங்களாம். ஆனா பிரேத பரிசோதனையில குழந்தையுடைய கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறது உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறப்படுது. இதன் அடிப்படையில தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில தாய் தமிழரசியும் ஆண் நண்பரான வசந்தும் சேர்ந்து குழந்தைய திட்டமிட்டு கொன்றது தெரிய வந்ததாகவும் கூறப்படுது. தகாத உறவுக்கு இடையூறாய் இருந்த அந்த 4.5 வயது பெண் குழந்தைய கொலை செய்த இந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.